வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நோஃபேபுடைய டே லெவல் ஏப்ரல் 16 2026. ஸோ நீங்கள் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து பான் பார்த்துட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை திறந்தாலே ஏகப்பட்ட ஆபாசம் தான். பெண்கள் வந்து அரையங்குறையமாக ட்ரெஸ்ஸை போட்டு அவங்களுடைய மார்பகளை காமிச்சு டான்ஸ் ஆடினுக்கிறாங்க. ஒரே கிளிகிளிப்பாயிடுச்சு எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிதாங்க வருது. என்ன பண்ணு, மைண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். 50% ரிலாப்ஸ் ஆயிருப்பேன் 50% ரிலாப்ஸ் ஆயிருப்பேன். ஓகேங்களா, ரொம்ப ஒர்ஸ்ட்டு. ஏன்னா நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டே 10 வீடியோ போட்டிருப்பேன். அதில் கொஞ்சம் நிறைய சொல்லியிருப்பேன். அதில் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுச்சு, என்னமோ தெரியல. நைட் தூங்கும் போது தப்பு கனவு வருதுங்க. இது வரைக்கும் என் லைஃப்பில் அப்படி ஒரு கனவு வந்ததே கிடையாது. நான் ரொம்ப அந்த அடிக்ஷன் லெவல் வந்து ஒரு பீக்குக்கு போயிடுச்சு. அந்த அடிக்ஷன் ஒரு பீக்குக்கு போறதுனால என்னென்னமோ தப்பெல்லாம் வருது. நம்ம சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆக்டர்ஸ் தெரிஞ்ச பொண்ணுங்க கூட வந்துட்டு தப்பா இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சு பார்ப்போம். எல்லாரும் நினைச்சு பார்க்கத்தான். ஆனா இந்த வாட்டி ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கூட வந்து தப்பா இருக்கிற மாதிரி கனவு வருது. அதனால கொஞ்சம் பயமா இருக்குது. நம்ம ஏதோ ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கோம் போல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ என்னன்னு தெரியல, ஒரு 2 days 3 days அப்படிதான் போயிட்டு இருக்கு. கூட இருக்கிறவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கூட தப்பு பண்ற மாதிரி தோணுது. இது கொஞ்சம் சரியா கிடையாது. ரொம்ப தப்பான பாதையில் நான் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நான் என்னமோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாமான்னு தோணுது, இல்லை அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகலாமான்னு தோணுது. என்னன்னு தெரியல, எனக்கு எப்படி போகணும்னு தெரியல. ரொம்ப கன்ஃபியூஸான ஸ்டேட்டில் தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு டே லெவல் ஏப்ரல் 16 ஆகுது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னுடைய எல்லா வீடியோ எடுத்து பாருங்க. நான் வந்து என்ன லைஃப்ல ஸ்கூல்ல இருந்து நான் எப்படி இருந்தேன், மாஸ்டர்பேஷனுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், ஸ்கூல் படிக்கும் போது அந்த 7th இருந்து 12th எப்படி இருந்தேன், காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயருக்கு எப்படி இருந்தேன், அந்த செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயருக்கு எப்படி அந்த பொண்ணு எப்படி உள்ள வந்தாங்க சொல்லிப்பேன். அதுக்கடுத்து ஒர்க்குக்கு போகாம நான் எப்படி இருந்தேன், ஒர்க்குக்கு போய் என்ன பண்ணேன், ஒர்க்குக்கு போய் அப்புறமேட்டு அந்த ஃபுட் டெலிவரி வேலைக்கு ஒன்று போனேன். அதுக்கடுத்து ஒரு கோர்ஸ் ஒன்று படித்தேன். அப்புறம் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு என்கிட்ட அந்த ஒரு இது எஃபர்ட் இல்லை உங்ககிட்ட. ஏன் எஃபர்ட் ஏன் இல்லைன்னா, ஸ்பெர்ம் இல்லை, எஃபர்ட் இல்லை. ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தால் எப்படி எஃபர்ட் வரும்? எதுவுமே இல்லை சொல்லி அமுச்சு விட்டாங்க. இன்னைக்கு அகெயின் அந்த ஃபுட் டெலிவரி சம்மந்தப்பட்ட வேலை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னுடைய டெய்லி ரொட்டீன் வந்து நான் சொல்ல போறேன். ஓகேங்களா, நான் காலைல 9 மணிக்கு எழுந்துப்பேன். 9 மணிக்கு எழுந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு 10 மணிக்கு நான் ஒரு கடைக்கு போவேன். அது யார் கடைங்க? எங்கள் அம்மாவை கடை தாங்க. எங்கள் அம்மா தான் கடை ரன் பண்ணுறாங்க. ரொம்ப சின்ன கடை தான். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அந்த கடையை நான் பார்த்துப்பேன். ஒரு 1.5 மணி கடையை பார்த்துப்பேன். அண்டு 11:30 வீட்டுக்கு வருவேன். 11:30 வீட்டுக்கு வந்துட்டு உடனே சாப்பிட்டு நான் கிளம்பிடுவேன். ஃபுட் டெலிவரி வேலைக்கு போயிடுவேன். ஸோ 12 o'clock கிளம்பி போனேன்னா 3 o'clock வருவேன். 12:30 கிளம்பி போனால் 4 o'clock வருவேன். அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டு அகெயின் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட்டிங் பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் அகெயின் 6:30 கிளம்பி போவேன். 6:30 கிளம்பி போயிட்டு 10:30 வீட்டுக்கு வருவேன். 10:30 வீட்டுக்கு வந்துட்டு அகெயின் நான் கொஞ்சம் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு தூங்கிட்டு காலைல 9 மணிக்கு எழுந்துப்பேன். இதான் என்னோட ரொட்டீனே. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள். அதை லவ் பண்ணுற பொண்ணு வந்து சுத்தமாக போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு வேணாம் சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த லவ் பண்ணுற பொண்ணு. ஏன்னா எதுவுமே இல்லையே. ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த வீட்டிலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஃபாலோ பண்ண தோணும்னு. அந்த பெனிஃபிட்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. நான் எப்படி உங்களை ஃபாலோ பண்ண வைக்க போகிறேன்னா, நான் நோஃபேபை ஃபாலோ பண்ணாமல் போனதுனால என் லைஃப் இவ்வளோ கேவலமாக இருக்குது. அதனால தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையை காப்பாற்றிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நான் ஃபாலோ பண்ண விட்டுட்டேன், வாழ்க்கை குட்டி சோறா போயிடுச்சு. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ண மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் நான் மட்டும்தான். இன்னைக்கே பாருங்க, டிசிப்ளினே இல்லாமல் போய் பான் பார்த்துட்டு இருக்கேன். டிசிப்ளினாக இன்ஸ்டாகிராம் நோண்டி இன்ஸ்டாகிராம் ரிலாப்ஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன சொல்றது? ஸோ தயவு செஞ்சு இந்த நோஃபேபை சீரியஸ் எடுத்துக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, நாளைக்கு டே 12 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.